கிட்னில கல் இருக்கவங்க நான் சொல்ற ரெசிபிய வாரத்துல 3 நாள் ஆச்சு கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வாங்க. வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறது பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு கட் பண்ணி அதுல இருக்கிற நாரெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும். இப்ப இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு அரைச்ச தேங்காய், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நல்லா நெய் போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.